चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी ओर। हम चले वतन की ओर। ஓம் சாந்தி. 30/5/1973 அவ்யக்த பாப்தாதா மதபன். வாணியின் தலைப்பு 84 ஜென்மங்களின் ரெக்கார்டை நிரப்புவதற்கான நேரம் புருஷோத்தம சங்கமயுகம். அனைவரும் தன்னை பாண்டவ சேனையின் மகா வீராங்கனை அல்லது மகா வீரணிகள் என்று நினைக்கிறீர்களா? மகாவீரன் என்றால் தன்னை சக்திசாலியானவர் என்று நினைக்கிறீர்களா? பலமற்ற ஆத்மா யாராவது எதிரில் வந்தார் என்றால் பலமற்றவருக்கு பலம் கொடுப்பவராக ஆகியிருக்கிறீர்களா? அல்லது இதுவரை தன்னிலேயே பலம் நிரப்பிக் கொண்டிருக்கிறீர்களா? கொடுப்பவர்களாக இருக்கிறீர்களா அல்லது பெறுபவர்களாக ஆகியிருக்கிறீர்களா? அனைத்து சக்திகளின் ஆஸ்தியை அடைந்து விட்டீர்களா அல்லது இன்னும் பிராப்தி அடைய வேண்டுமா? இதுவரை பிராப்தி செய்வதற்கான நேரமா அல்லது செய்விப்பதற்கான நேரமா? மகானாக ஆவதற்காக கடும் உழைப்பை எடுப்பதற்கான நேரமா? ஒருவேளை கடைசி வரை யார் மூலமாவது எந்தவிதமான சேவையை எடுத்துக்கொண்டே இருந்தீர்கள் என்றால் சேவைக்கான பிரதிபலனை எதிர்காலத்தில் செய்வீர்களா என்ன? எதிர்காலம் பிராப்தியை அனுபவிப்பதற்கான நேரமா அல்லது பிரதிபலனை கொடுப்பதற்கான நேரமா? அனைத்து விஷயங்களையும் புத்தியில் வைத்துக்கொண்டே என்னுடைய கடைசி பங்கு மற்றும் இந்த எதிர்காலம் என்னவாக இருக்கும் என்று தன்னைத்தானே சோதனை செய்யுங்கள். இப்பொழுதிலிருந்தே அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையின் பொக்கிஷத்தை கொடுக்கக்கூடிய வள்ளலாக எப்பொழுது ஆவீர்களோ, தன்னுடைய சக்திகள் மூலமாக தாகத்தில் இருக்கும் மற்றும் துடித்து கொண்டிருக்கும் ஆத்மாக்களுக்கு வாழ்க்கை பிச்சை கொடுப்பீர்களோ, வரம் அளிப்பவராகி கிடைக்கப்பெற்ற வரதானங்களின் மூலமாக அவர்களையும் தந்தையின் அருகில் கொண்டு வருவீர்களோ, தந்தையின் உறவில் கொண்டு வருவீர்களோ, அப்பொழுது இங்கே உள்ள வள்ளல் தன்மையின் சம்ஸ்காரம் எதிர்காலத்தில் 21 ஜென்மங்கள் வரை ராஜ்ய பதவி அதாவது வள்ளல் தன்மையின் சம்ஸ்காரத்தை நிரப்ப முடியும். இந்த சங்கமயுகத்தை புருஷோத்தம சங்கமயுகம் மற்றும் மிக உயர்ந்த யுகம் என்று ஏன் கூறுகிறீர்கள்? ஏனென்றால் ஆத்மாவில் ஒவ்வொரு விதமான தர்மத்தின், ராஜ்யத்தின், உயர்ந்த சன்ஸ்காரங்களின், உயர்ந்த சம்பந்தங்களின் மற்றும் உயர்ந்த குணங்களின் அனைத்து உயர்ந்தவைகளும் இப்பொழுது ஒரு ரெக்கார்ட் போன்று நிரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. 84 ஜென்மத்தின் ஏறும் கலை மற்றும் இறங்கும் கலை, இந்த இரண்டின் சம்ஸ்காரங்களை இந்த நேரம் ஆத்மாவில் நிரப்புகிறீர்கள். ரெக்கார்டை நிரப்பும் நேரம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. எப்பொழுது எல்லைக்குட்பட்ட ரெக்கார்டை நிரப்புகிறீர்களோ எவ்வளவு கவனம் வைக்கிறார்கள்? எல்லைக்குட்பட்ட ரெக்கார்டை நிரப்புபவர்களும் 3 விஷயங்களை கவனத்தில் வைக்கிறார்கள். அவை எவை? அவர்கள் வாயுமண்டலம், தன்னுடைய உள் உணர்வு மற்றும் குரல், இந்த 3 விஷயங்களின் மேல் கவனம் வைக்கிறார்கள். ஒருவேளை உள் உணர்வு சஞ்சலமாக இருக்கிறது மற்றும் அது ஒருமுகப்படவில்லை என்றால் குரலிலும் ஒரு ஈர்ப்பு, சுவை இருப்பதில்லை. எந்தவிதமான பாட்டை பாடுகிறார்களோ அதே ரூபத்தில் நிலைத்திருந்து பாடுகிறார்கள். ஒருவேளை துக்கமான பாடலாக இருக்கிறது என்றால் துக்கமான ரூபத்தை தாரணை செய்து பாடல் பாடவில்லை என்றால் கேட்பவர்களுக்கு அந்த பாடல் மூலமாக எந்த ஒரு ரசனையும் வராது. எப்பொழுது எல்லைக்குட்பட்ட பாடல் பாடுபவர் மற்றும் ரெக்கார்டை பதிவு செய்பவர்களும் இந்த அனைத்து விஷயங்களின் கவனம் வைக்கிறார்கள் என்றால் நீங்கள் எல்லைக்கப்பாற்பட்ட ரெக்கார்டை பதிவு செய்பவர்கள், முழு கல்பத்திற்கான ரெக்கார்டை பதிவு செய்பவர்கள் என்றால் ஒவ்வொரு நேரமும் இந்த அனைத்து விஷயங்களின் மேல் கவனம் வைக்கிறீர்களா? ஒவ்வொரு வினாடியும் ரெக்கார்ட் பதிவாகி கொண்டிருக்கிறது என்ற இந்த கவனம் இருக்கிறதா? என்ன இவ்வளவு கவனம் இருக்கிறதா? ரெக்கார்ட் பதிவாகி கொண்டே இருக்கும் பொழுது
ஒருவேளை உற்சாகத்திற்கு பதிலாக சோம்பல் வந்துவிட்டது என்றால் ரெக்கார்டு எப்படி பதிவாகும்? ரெக்கார்டை பதிவு செய்யும் பொழுது யாராவது சோம்பேறித்தனமாக இருப்பார்களா என்ன? அப்படி நீங்களும் எப்பொழுது ரெக்கார்டை பதிவு செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால், பதிவு செய்து கொண்டிருக்கும் பொழுதே சோம்பல் வருகிறதா அல்லது எப்பொழுதும் உற்சாகத்தில் இருக்கிறீர்களா? எப்பொழுதாவது தன்னால் நிரப்பப்பட்ட முழு நாளின் ரெக்கார்டை இன்றைய ரெக்கார்ட் எப்படி பதிவாகி இருக்கிறது என்று சாட்சியாகி பார்க்கிறீர்களா? எப்படி டேப்பிலும் முதலில் நிரப்பி பிறகு எப்படி பதிவாகி இருக்கிறது என்று பார்க்கிறார்கள் மற்றும் கேட்கிறார்கள். சரியாக இருக்கிறதா அல்லது இல்லையா என்று. அதேபோல் நீங்களும் சாட்சியாகி பார்க்கிறீர்களா என்ன? பார்ப்பதினால் என்னவாகும்? சரியாக பதிவாகி இருக்கிறதா என்று தனக்குத்தானே திருப்தியாக இருக்கிறதா என்று பார்ப்பார், அல்லது தன்னைத்தானே பார்த்து கொண்டே இதைவிட நன்றாக பதிவாகி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? ரிசல்ட்டை பார்க்கிறீர்கள்தான் இல்லையா? யார் எப்பொழுதும் தன்னைத்தானே சாட்சியாகி தினசரி சோதனை செய்கிறார்களோ, ஒரு பொழுதும் சோதனை செய்ய தவறுவது இல்லை என்று நினைக்கிறார்களோ அவர்கள் கையை உயர்த்துங்கள். மிக குறைந்தவர்கள் கையை உயர்த்தினார்கள். இப்பொழுது சோதனையாளராகவே ஆகவில்லையா? யார் செக்கராக ஆகவில்லையோ அவர் மேக்கராக எப்படி ஆவார்? மறந்து விடுகிறீர்களா என்ன? நேரம் மேலே கீழே போக முடியும், ஆனால் மறந்துவிட்டீர்கள் என்று இருக்கக்கூடாது. அப்படி ஆத்மாவின் தினசரி நடவடிக்கையாக அமிர்த வேலை எதை தயாரிக்கிறீர்கள் மற்றும் நிர்ணயம் செய்கிறீர்கள், அது ஏன் மறந்து விடுகிறது என்று சோதிக்க வேண்டும். அல்லது நிர்ணயம் செய்வதே தெரியாதா? ஆத்மாவின் தினசரி காரியங்களை நிர்ணயம் செய்ய தெரியுமா? இது மிக சாதாரணமான விஷயம். இந்த சாதாரண விஷயத்தில் கூட ஒருவேளை மறந்த நிலை இருக்கிறது என்றால் ஆத்மா இதுவரையிலும் பலமற்றதாக இருக்கிறது என்று நிரூபணமாகிறது. யார் தன்னைத்தானே ஈஸ்வரிய நியமம் ஈஸ்வரிய மரியாதைகளில் நடத்துவிக்க முடியாதோ அவர் உலகின் மரியாதைபூர்வமான சட்டம் நிறைந்த ராஜ்யத்தை நடத்துவிக்க முடியுமா? யார் சங்கமிக ராஜ பதவியின் அதிகாரியாக ஆக முடியவில்லையோ அவர் எதிர்கால ராஜ பதவியை எப்படி அடைய முடியும்? இந்த குழுவின் டீச்சர்ஸ் யார்? இவ்வளவு குறைந்த ரிசல்ட்டிற்கான பொறுப்பாளர் யார்? வந்திருக்கும் டீச்சர் தானே சோதனையாளராக இருக்கிறாரா என்ன? தைரியத்துடன் யாரும் கையை உயர்த்தவில்லை. ஒருவேளை இப்பொழுதே உலக யுத்தம் தொடங்கிவிட்டது என்றால் அந்த நேரம் எழுந்து நின்று விடுவோம் என்று யாரோ கூறினார். ஒருவேளை அந்த நேரத்தில் எழுந்து நின்று விடுவீர்கள் என்றால் இதை என்னவென்று கூறுவது? இயற்கையின் ஆதாரத்தில் எந்த ஆத்மா நடந்து கொண்டிருக்கிறாரோ அந்த ஆத்மாவை என்னவென்று சொல்வது? நேரமும் இயற்கைதான் இல்லையா? ஒருவேளை ஆத்மா இயற்கையின் ஆதாரத்தில் நடந்து கொண்டிருப்பவராக இருக்கிறார் என்றால் அவரை கௌரவமாக தேர்ச்சி பெறுபவர் என்று சொல்ல முடியுமா? நேரத்தின் தள்ளுதலினால் யார் செல்ல ஆரம்பித்தாரோ அவரை என்னவென்று கூறலாம்? தள்ளுதலினால் செல்பவராக ஆவோம் என்று இதைத்தான் யோசித்தீர்களா என்ன? தற்சமயத்து இந்த குழுவோ மிகவும் பலகீனமாக இருக்கிறது. பெரும்பான்மையானோர் பலகீனமானவர்கள். நல்லது, இருந்தாலும் கடந்தது கடந்ததாகவே இருக்கட்டும். ஆனால் இப்பொழுதிலிருந்து நீங்கள் உங்களை மாற்றம் செய்து கொள்ளுங்கள். இருந்தாலும் இப்பொழுது மிக குறைந்த நேரம் இருக்கிறது. இப்பொழுதோ பாப்தாதா மற்றும் சகயோகி உயர்ந்த ஆத்மாக்கள், முயற்சி செய்து கொண்டிருக்கும் ஆத்மாக்கள் உங்களுக்கு ஒன்றிற்கு 1000 மடங்கு உதவி கொடுத்து, ஆதரவு கொடுத்து, அன்பு கொடுத்து மற்றும் சம்பந்தத்தின் ரூபத்தில் பலம் கொடுத்து முன்னேறி செல்ல வைக்க முடியும். ஆனால் கொஞ்ச காலத்திற்கு பிறகு இந்த விஷயங்கள், அதாவது லிஃப்ட் கிடைப்பதும் முடிந்துவிடும். எனவே இப்பொழுது என்னென்ன பெற விரும்புகிறீர்களோ அதை பெற முடியும். பின்பு தந்தையின் ரூபத்தில் அன்பு மாறி சுப்ரீம் ஜஸ்டிஸின், அதாவது தலைமை நீதிபதியின் ரூபம் ஆகிவிடும். நீதிபதியின் எதிரில் எவ்வளவுதான் அன்பிற்குரிய உறவினராக இருந்தாலும் சட்டம் சட்டம்தான். இப்பொழுது அன்பிற்கான நேரம் பின்பு சட்டத்திற்கான நேரமாக ஆகிவிடும். பிறகு அந்த நேரம் லிஃப்ட் கிடைக்க முடியாது. இப்பொழுது பிராப்திக்கான நேரம், பின்பு கொஞ்ச காலத்திற்கு பிறகு பிராப்திக்கான நேரம் மாறி வேதனைப்படுவதற்கான நேரம் வரும். அந்த நேரம் விழுத்தெழுவீர்களா என்ன? இருந்தாலும் பாப்தாதா அனைத்து குழந்தைகளுக்கும் கொஞ்ச காலத்தில் வெகு காலத்தின் பிராப்தியை உருவாக்கி கொள்ளுங்கள் என்றுதான் கூறுவார்.
நேரத்தின் காத்திருத்தலில் அலட்சியமானவராக ஆகாதீர்கள். நம்முடைய ஒவ்வொரு காரியமும் 84 பிறப்புகளின் ரெக்கார்டை நிரப்புவதற்கான ஆதாரமாகும் என்பதை எப்பொழுதும் நினைவில் வைத்து கொள்ளுங்கள். தன்னுடைய உள் உணர்வு, தன்னுடைய சுற்றுப்புறச் சூழல் மற்றும் தன்னுடைய வார்த்தைகளை யதார்த்த ரூபத்தில் செட் செய்யுங்கள். எப்படி அவர்கள் கூட சுற்றுப்புறச் சூழலை உருவாக்குகிறார்களோ அதே போன்று நீங்களும் உங்களுடைய சூழ்நிலையை தன்னுடைய உள்நோக்கு முகத்தின் சக்தியினால் உயர்ந்ததாக ஆக்குங்கள். உள் உணர்வை உயர்ந்ததாக மற்றும் வார்த்தைகளையும் ரகசியம் அறிந்து சொல்லப்பட்டதாக மற்றும் யுக்தியுக்தானதாக ஆக்குங்கள். அப்பொழுதுதான் இந்த ரிசல்ட் மாற முடியும். மாற்றவே வேண்டும் இல்லையா? என்ன அப்படியே சம்மதம்தானே? நாங்கள் 5 தத்துவங்களையும் மாற்றுவோம் என்று மிகப்பெரியதாக சவால் விடுகிறீர்கள். அப்படியானால் சோதனையாளராக இல்லாமல் எப்படி உருவாக்குபவராக ஆவீர்கள்? இப்பொழுதிலிருந்து புகார்கள் முடிவடைந்து விட வேண்டும். இப்பொழுதிலிருந்து இந்த பலகீனம் விடுபட்டது. பின்பு கடைசி வரை ஒருபொழுதும் இது இருக்காது என்று நினைப்பவர்கள் கையை உயர்த்துங்கள். இதனுடைய பொறுப்பு யாரிடம் இருக்கிறது? இது தீதியிடம் இருக்கிறது என்று சிலர் சொன்னார்கள். பாப் தாதாவிடம் இருக்கிறது என்று சிலர் சொன்னார்கள். பாப் தாதா செய்தார் என்றால் பாப் தாதா அடைவார். செய்யும் நேரத்தில் பாப் தாதா மற்றும் அடையும் நேரத்தில் எதிர்கால பதவி அடைவதற்கான தியாகம் செய்தீர்கள் என்றால் பிறகு செய்வதற்கான தியாகமும் செய்யுங்கள். ஆனால் அவர்கள் செய்ய முடிவதில்லை. ஏனென்றால் முக்திதாமத்தைச் சேர்ந்தவர்களாக இல்லவே இல்லை. ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய பொறுப்பை தானே எடுக்க வேண்டும். ஒருவேளை தீதி, தாதி மற்றும் டீச்சர் பொறுப்பானவர்கள் என்று நினைத்தீர்கள் என்றால் நீங்கள் எதிர்காலத்தில் அவர்களுடைய பிரஜையாக வேண்டியதிருக்கும். ராஜாவாக ஆக முடியாது என்பது நிரூபணமாகிறது. இது கூட அடிமையாக இருப்பதின் சம்ஸ்காரமாக ஆனது இல்லையா? யார் அடிமையாக இருப்பவரோ அவர் அதிகாரியாக முடியாது, உலக ராஜ்ய பாக்கியத்தை அடைய முடிவதில்லை. எனவே தன்னுடைய பொறுப்பை, பிறகு முழு உலகத்தின் பொறுப்பை எடுப்பவர் உலக மகாராஜன் ஆக முடியும். உலகிற்கும் நன்மை செய்யும் குழந்தையாக இருந்து தன்னுடைய நன்மையை செய்ய முடியாதா? இது அழகாக இருக்கிறதா என்ன? இதையோ கலியுகத்தின் கர்மத்தின் விளைவுகளை அனுபவிப்பதின் அடையாளத்தை கூறுகிறீர்கள். யாரோ லட்சாதிபதியாக இருக்கிறார், ஆனால் 1 ரூபாய்க்கு கூட சுகத்தை அடைய முடியவில்லை. அப்படி அனைத்து சக்திகளின் பொக்கிஷத்தின் அதிபதியாக இருக்கிறீர்கள், ஆனால் தனக்காக ஒரு சின்ன சக்தியை கூட உபயோகிக்க முடிவதில்லை. இதை என்னவென்று கூறலாம்? சங்கமயுகத்தில் இது பிராமணர்களின் அடையாளமா என்ன? இப்பொழுது சங்கமயுகத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறீர்களா? அல்லது எப்பொழுதாவது சங்கமயுகத்தில் நிலைத்திருக்க முடியவில்லை என்றால் எங்காவது சென்று விடலாம் என்று ஒரு காலை கலியுகத்தில் வைத்திருக்கிறீர்களா? சங்கம யுகத்தின் அடையாளம் இது அல்ல. எனவே இப்பொழுதிலிருந்தே தீவிர முயற்சி செய்பவராகி செய்யத்தான் வேண்டும், மேலும் ஆகத்தான் வேண்டும் என்று உறுதியான எண்ணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். செய்வோம் மற்றும் திட்டத்தை உருவாக்குவோம் என்ற இது கூட தீவிர முயற்சி என்று சொல்லப்பட மாட்டாது. என்ன திட்டத்தை உருவாக்குவீர்கள்? ஏற்கனவே உருவாக்கப்பட்டது இல்லையா என்ன? திருக்காலதர்சிக்கோ திட்டத்தை உருவாக்குவதில் நேரம் எடுக்காது. ஏனென்றால் அவருக்கோ 3 காலமும் தெளிவாக இருக்கிறது. அனைத்து காரியமும் ஒரு நொடியில் நடக்க வேண்டும் என்று அந்த மாதிரி தன்னுடைய வேகத்தை அதிகப்படுத்துங்கள். அதிவேகம் உள்ளவர்தான் சத்கதியை அடைய முடியும். நல்லது. அந்த மாதிரி நம்பிக்கைக்குரியவர் பாப்தாதாவின் உயர்ந்த எண்ணத்தை செயலாக்கக்கூடிய, ஒவ்வொரு எண்ணம், செயல் மற்றும் வார்த்தையை சோதனை செய்யக்கூடிய, ஒவ்வொரு நொடியில் ஒவ்வொரு எண்ணத்தில் தன்னுடைய நன்மை மற்றும் உலகின் நன்மை செய்யக்கூடிய, உலகிற்கு நன்மை செய்யும், உலகத்தை மாற்றம் செய்யும் ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் நமஸ்காரமும். ஓம் சாந்தி. तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।